ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குரு 4 எக்ஸாமை நோக்கி டெய்லி டாப் 20 கொஸ்டின்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே குரு 4ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ், இதை தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனி போடக்கூடிய வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1861. அப்போ இந்திய தொல்லியல் துறை எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1861. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 1900. இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். மெசபடோமியா நாகரிகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் பாண்டியர் ஆட்சியை தமிழகத்தில் நிறுவிய ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1279. நான்காவது கேள்வி, செங்கல்பட்டு மாவட்டம் திருமுக்கூடலில் சோழ அரசர்கள் கல்லூரியை நிறுவிய ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1067. ஐந்தாவது கேள்வி, புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ எந்தெந்த ஆண்டுகள் காயலுக்கு வருகை தந்தார்? ஸோ எந்தெந்த ஆண்டு காயலுக்கு வருகை தந்தார் அப்படின்னு பார்த்தா 1288, 1293. ஸோ இந்த ஆண்டுகளில் தான் மார்க்கோ போலோ பார்த்தீங்கன்னா காயலுக்கு வருகை தந்திருக்கிறார். ஆறாவது கேள்வி, இந்தியாவின் முதல் மகா மசூதி கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. 1367. 1367 தான் மகா மசூதி கட்டி முடிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சிவாஜி பிறந்த ஆண்டு. 1627. ஸோ இவர் எந்த தினத்தில் பிறந்தார், எந்த மாதம், எந்த தினம், இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1829. 1829 தான் சதி ஒழிப்பு சட்டம் முதலாக நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதற்கு எந்த பிரபு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1856. 1856 தான் விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. 1565. தலைக்கோட்டை போர் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1565. இந்திய பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1866. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1866 இந்திய பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டிருக்கு. 1828 வெறும் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ ரெண்டும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அடுத்து பொறுத்துக, பிரம்ம சமாஜம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், விதவைகள் மறுமண சங்கம், பிரார்த்தனை சமாஜம், தக்கான கல்விக் கழகம். ஸோ இங்கிட்ட அதுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். ஸோ பிரம்ம சமாஜம் இங்கே வந்து 1828 இருக்கணும், தவறுதலாக 1838 இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கங்க நீங்கள். விதவைகள் மறுமண சங்கம் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1861. பிரார்த்தனை சமாஜம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1867. தக்கான கல்விக் கழகம் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. ஸோ அப்போ பிரம்ம சமாஜம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1828 வரணும். விதவைகள் மறுமண சங்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1861. பிரார்த்தனை சமாஜம் 1867. தக்கான கல்விக் கழகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. இதுதான் இதற்கான சரியான பதில். ஸோ அடுத்து பார்க்கலாம். பிரம்மஞான சபை டேஸில் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. அப்போ பிரம்மஞான சபை எப்போ இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1886. ஸோ 1886 தான் பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, அலிகர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகம் ஆனது? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1920. ஸோ 1920 தான்
அலிகர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி ஸோ எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு அதாவது பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டியாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. அடுத்த கேள்வி, வாராந்திர பத்திரிகை அதாவது ஒரு பைசா தமிழன் எந்த ஆண்டு வரை தொடர்ந்து வெளியிடப்பட்டது? ஸோ எந்த ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1764. 1764 தான் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மறுபடியும் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ எந்த ஆண்டு அவரிடம் இருந்து ஆங்கிலேயர்கள் பறிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதையும் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, குயிலி தன்னைத்தானே நெருப்பு வைத்து கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தடவாடங்களையும் அழித்த ஆண்டு? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1780. ஸோ 1780 தான் குயிலி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே நெருப்பு வைத்து கொண்டு ஸோ பிரிட்டிஷாரோட ஆயுத கிடங்களில் தடவாளைகள் எல்லாத்தையுமே அழிக்க இவங்க தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூன் 1801. ஜூன் 1801 தான் மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? ஸோ தீரன் சின்னமலை எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1805. 1805 ஜூலை 31 அன்று தான் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். அடுத்த கேள்வி, வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு? ஸோ வேலூர் புரட்சி எப்போ நடைபெற்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 1806. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 1806 தான் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி டெய்லியும் டாப் 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் நமக்காண்டி ஒதுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.